Hi dear students, today let us learn about disease. Lesson number 4, disease. டிசீஸ்னால் என்னம்மா? நோய்கள். ஓகேவா? டிசீஸ்னால் என்ன? நோய்கள். இதில் இந்த லெசனில் நம்ம என்னென்னலாம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா? let us learn about disease and preventions. நோய்களும் அதனோட தடுப்பு முறைகளும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் டிசீஸ், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டிசீஸ்லாம் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு த ப்ரிவென்ஷன் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டிசீஸ்க்கு என்ன ப்ரிவென்ஷன்லாம் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து எபிடமிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேர் எபிடமிக்ஸ், என்னென்ன தொற்று நோய்கள்லாம் காணப்படுது. ஓகேவா? ஸோ இது எல்லாம் பற்றி தான் நம்ம இந்த லெசனுக்குள்ளார வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே ஓகே டியர், shall I start the lesson now? First we can think, Vinay's father woke up one morning with his nose red. யா, வினோஜ் ஃபாதர் வந்து மார்னிங் வந்து எந்திரிக்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா அவரோட நோஸ் வந்து ரெட்டாக இருக்குது. இஸ் ஹைஸ் வேர் ஸ்வாலன், அவரோட கண்கள் எல்லாம் வீங்கி இருக்குது. த டாக்டர் கேவ் ஹிம் மெடிசன்ஸ், டாக்டர் வந்து மெடிசன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காரு. ஹீ பிகேம் ஹெல்த்தி இன் எ வீக். அவர் வந்து எப்படி இருக்காருன்னா, வினோஜ் ஃபாதர் வந்து ரொம்ப வந்து அவரோட பாடி கண்டிஷன் வந்து அவரோட ஹெல்த்தில் வந்து எப்படி ரொம்ப வீக்காக இருக்காரு. ஓகே, வாட் டு யூ திங்க் had happened to வினேஷ் ஃபாதர்? என்ன நடந்திருக்கும் அவர் உடம்புல, என்னாச்சு அப்படிங்கிறத நீங்கள் இப்போ திங்க் பண்ணுங்கள். ஓகேம்மா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேர் ரிமெம்பரிங். எ டிசீஸ் இஸ் அன் அன்ஹெல்தி திங் ஹேப்பனிங் டு த பாடி ஆர் மைண்ட். எ டிசீஸ் இஸ் அன் அன்ஹெல்தி திங். டிசீஸ்னால் என்ன? நோய். ஓகேவா? அது வந்து நம்மளோட உடம்புக்கு வந்து ஒரு அன்ஹெல்தி. ஓகேங்களா? நம்மளோட உடம்பு வந்து ஹெல்த்தியாக வந்து வச்சுக்காது. ஓகேவா? நம்மளோட உடம்பு வந்து எப்போ வீக் ஆகுதோ அப்போ தான் வந்து டிசீஸ் வந்து அட்டாக் ஆகும். ஓகேங்களா? ஸோ அன்ஹெல்தி திங் ஹேப்பனிங் டு த பாடி ஆர் மைண்ட், என்ன எங்கே மாற்றம் நடக்கும்னா நம்மளோட உடம்புலையும் நம்மளோட மைண்ட்லேயும் வந்து என்ன ஆகுதுமா, டிசீஸ் வந்து அட்டாக் ஆகுது. ஓகேவா? இப்போது நம்ம வந்து நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு, ஹெல்த்தியாக வந்து நம்மளோட உடம்பை வச்சுக்கிட்டோம்னா ஸோ எந்த டிசீஸும் வந்து அட்டாக் ஆகாது. ஓகேவா? எந்த டிசீஸும் வந்து அட்டாக் ஆகாது. நம்ம வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கலாம். ஓகேவா? நம்ம அன்ஹெல்த்தியாக இருக்கும்போது தான், நம்ம ரொம்ப வீக் பாடியாக இருந்தோம்னா எல்லா தொற்றுகளும் எல்லா டிசீஸும் வந்து நம்மளை வந்து என்ன ஆகுமா, கண்டிப்பாக வந்து அட்டாக் பண்ணும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஸோ டிசீஸ்லாம் வராமல் இருக்கணும்னா நல்லா ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கணும். அண்ட் தென் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். ஓகேவா? வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். ஓகேம்மா? யா, a disease is an unhealthy thing happening to the body or mind. There are many diseases that affect humans. யா, நிறைய டிசீஸ் வந்து ஹியூமனை வந்து நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், காமன் கோல்ட், சிக்கன் பாக்ஸ், மலேரியா, ஆஸ்துமா, டயபெட்டிஸ் அண்டு மெனி மோர். என்னென்னலாம்? காமன் கோல்டு அண்டு தென் சிக்கன் பாக்ஸு, மலேரியா, ஆஸ்துமா, டயபெட்டிஸ் அண்ட் தென் மெனி மோர். ஸோ இவ்வளோலாம் வந்து ஒரு ஹியூமனை வந்து என்ன பண்ணுதுமா, ஒரு ஹியூமனை அட்டாக் பண்ணும். ஓகேங்களா? வென் வி ஆர் அன்வெல், நீங்கள் எப்போ நல்லா இல்லையோ, அவர் பாடி ஷோஸ் சம் எக்ஸ்டர்னல் சைன்ஸ் தட் சம்திங் இஸ் ராங். யா, நம்மளோட உடம்பு வந்து நல்லா இல்லாதப்போ நம்மளோட உடம்புல இருக்கிற சில சிம்டம்ஸ் வச்சு வெளிப்புற தோற்றத்தை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நம்ம உடம்புல வந்து ஏதோ சம்திங், ஏதோ உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண நம்ம கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவோம். ஓகேவா? The signs could be a headache. Stomach pain, runny nose, fever, cough, shivering and vomiting. யா, என்னென்ன சைன்ஸ்லாம் இருக்கும், என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும்னா, என்ன சைன்ஸ்லாம் இருக்கும்னா, ஹெட்டேக் தலைவலி வரும், ஸ்டொமக் பெயின் வயிறு வலி, அண்ட் தென் ரன்னி ரோஸ் நம்மளோட நோஸ் வந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்கும், அண்ட் தென் ஃபீவர், அண்ட் தென் காஃப் இருமல், அண்ட் தென் ஷிவரிங், அண்ட் தென் வாமிட்டிங். ஓகேவா? ஸோ தீஸ் சைன்ஸ் ஆர் கால்டு சிம்டம்ஸ் என்னம்மா, அறிகுறிகள். தீஸ் சைன்ஸ் ஆர் கால்டு சிம்டம்ஸ். தே ஹெல்ப் த டாக்டர் ஐடென்டிஃபை வை வி ஹாவ் இல் ஹெல்த்தி. ஸோ அப்போ வந்து டாக்டரை வந்து நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். ஓகேவா? டாக்டரோட ஹெல்ப் நமக்கு கண்டிப்பாக அப்போ தேவை. ஓகேவா? ஹெல்த் திஸ் மெத்தட் ஆஃப் ஐடென்டிஃபையிங் எ டிசீஸ் from its signs and symptoms is called a diagnosis. Signs and symptoms is called a diagnosis. ஓகேவா? நோயை வந்து அறியறது. ஓகேவா? நோய் வந்து கண்டுபிடிக்கிறது டயக்னாசிஸ்னால்.
ஓகேவா? ஸோ நம்மளோட உடம்புல இருக்கிற சில சிம்டம்ஸை வச்சு நம்ம டாக்டர் கிட்ட போகிறோம், உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டாக்டர் வந்து என்ன பண்ணுறாரு, ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறாரு இந்த சிம்டம் வச்சு. ஓகேங்களா? ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஷால் ஐ மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்லைட் நவ்? Yeah, the best way to protect our body from disease is to keep disease causing germs away from our body. இதுக்கு பெஸ்ட் வே என்னன்னா, நம்மளோட உடம்பை வந்து நம்மளே வந்து டிசீஸ் கிட்ட வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும். ஓகேங்களா? டு கீப் டிசீஸ் காசிங் ஜெர்ம்ஸ் அவே ஃப்ரம் அவர் பாடி. நம்மளோட உடம்புக்குள்ளார வந்து நம்ம டிசீஸ் ஜேர்ம்ஸ், ஓகேவா, கிருமிகளால் ஏற்படுகிற டிசீஸ்லாம் வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்து ஏற்படாதவாறு நம்ம வந்து பாதுகாக்கணும். திஸ் இஸ் கால்டு த ப்ரிவென்ஷன் ஆஃப் டிசீஸ். ப்ரிவென்ஷன் ஆஃப் டிசீஸ்னா நம்ம நோய் தடுப்பு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேர் அண்டர்ஸ்டாண்டிங். சம் டிசீஸ் கேன் ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். சில டிசீஸ் வந்து எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, பரவுதுன்னா ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். சம் டிசீஸ் ஆர் நாட் ஏபிள் டு ஸ்ப்ரெட். சம் டிசீஸ் வந்து அப்படி அந்த மாதிரி வந்து ஒன் பர்சன்லேருந்து அனதர் பர்சனுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஓகேவா? சம் டிசீஸ் கேன் ஸ்ப்ரெட் ஒன் பர்சன் டு அனதர். சம் டிசீஸ் ஆர் நாட் ஏபிள் டு ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். ஓகே, லெட் அஸ் லேர்ன் அபவுட் தெம். அதை பற்றி பார்ப்போமா? டிசீஸ் தட் ஸ்ப்ரெட். ஓகேவா? டிசீஸ் தட் ஸ்ப்ரெட், எப்படிலாம் வந்து டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, பரவுது அப்படிங்கிற, நோய்கள் வந்து எப்படிலாம் பரவுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சம் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். ஓகே, தே ஆர் காஸ்டு பை டிசீஸ் காசிங் ஜெர்ம்ஸ். தட் கிருமிகளை ஏற்படுத்தும் நோய். ஓகேவா? அதாவது கிருமிகளால் ஏற்படுத்துகிற நோய்கள் இருக்குது. ஜெர்ம்ஸ் ஆர் வெரி டின்னி. இந்த கிருமிகள் வந்து எப்படி இருக்குன்னா வெரி 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 ஸ்மால். டின்னி மீன்ஸ் வெரி ஸ்மால். ஓகேவா? தே லைவ் ஆல் அரவுண்ட் அஸ். அது எல்லா இடத்துலையுமே வந்து காணப்படுது. இன் தி ஏர், எங்கெங்கே? ஏர், வாட்டர், ஃபுட் அண்ட் ஸோ ஆன். ஓகேம்மா? ஏர், ஜெர்ம்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா தே லைவ் ஆல் அரவுண்ட் அஸ். ஓகே, இன் தி ஏர், வாட்டர் அண்ட் ஃபுட்டு, ஸோ ஆன். ஓகே, தே ஆர் நாட் விசிபிள் டு த ஹியூமன் ஹை. நம்மளோட கண்களுக்கு வந்து அது வந்து என்ன பண்ணாதுமா, தெரியாது. நாட் விசிபிள். மோஸ்ட் ஆஃப் த ஜெர்ம்ஸ் ஆர் நாட் ஹார்ம்ஃபுல். எல்லா ஜெர்ம்ஸுமே வந்து ரொம்ப வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியதாலாம் இருக்காது. பட் சம் காஸ் டிசீசஸ். ஓகேவா? ஜெர்ம்ஸ் அட்டாக் அவர் பாடி வென் இட் இஸ் வீக். ஜெர்ம்ஸ் வந்து எப்போ வந்து நம்மளோட உடம்பை வந்து அட்டாக் பண்ணோம்னா நம்ம ரொம்ப வீக்காக இருக்கும் போது. ஓகேங்களா? ஸோ ஹெல்த்தியாக இருக்கிற பர்சனுக்கு பிரச்சனை கிடையாது. அன்ஹெல்த்தியாக இருக்கிற பர்சன் தான் சீக்கிரமாக அந்த ஜெர்ம்ஸ் வந்து என்ன பண்ணுமா, அட்டாக் பண்ணும். Shall I move to next slide? The germs spread in different ways. Germs வந்து கிருமிகள் வந்து different waysல வந்து spread ஆகுது. ஓகே, they can spread through touching. எப்படிலாம் ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள். டச்சிங், ஈட்டிங், ட்ரிங்கிங் அண்ட் ப்ரீத்திங். டச் பண்ணுறதாலேயோ, ஒரு திங்ஸை வந்து டச் பண்ணுறதாலேயோ, அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் சாப்பிட்றதாலேயோ, அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஒழுங்கான பாட்டிலில் யூஸ் பண்ணுறதாலேயோ, அண்ட் தென் ப்ரீத். நம்ம வெளில ப்ரீத் பண்ணுறோம் இல்லையா, நம்ம சுவாசிக்கிற காற்று வந்து மற்றவங்க தான் சுவாசிப்பாங்க, மற்றவங்க சுவாசிக்கிறது நம்ம தான் சுவாசிக்கும் போதும் இந்த மாதிரியாலும் நம்மளோட சிலர்கிட்ட இந்த ஜெர்ம்ஸ் நம்ம வந்து ஸ்ப்ரெட் ஆகும். பேஸ்ட் ஆன் தர் வே they spread the disease are of different types. ஓகேவா? based on the way spread disease are of the different types. Okay, first one is there disease that spread through the air. டிசீஸ் வந்து எப்படி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா ஏர் மூலயமா. ஓகேவா? ஸோ அந்த ஏர் மூலயமா டிசீஸ் பரவுறதுக்கு நேம் என்னென்னா ஆர் கால்டு ஏர்போன் டிசீஸ், வான்வழி நோய் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஜெர்ம்ஸ் ஃப்ரம் அன்ஹெல்தி பீப்புள் ஸ்ப்ரெட் த்ரூ தி ஏர். ஓகேவா? அதாவது அன்ஹெல்தி பீப்புள் ஜெர்ம்ஸ் வந்து இந்த ஏர்லேருந்து வந்து என்ன ஆகுதுமா, அந்த ஜெர்ம்ஸ் வந்து அவங்களோட சீக்கிரமாக வந்து அட்டாக் பண்ணும். when they cough or sneeze. ஸோ அட்டாக் பண்ணது ஜெர்ம்ஸ் அந்த மாதிரி அட்டாக் பண்ணதும் அவங்களுக்கு என்ன ஆகுதுமா, காஃப், இருமல் அண்டு தும்மல் எல்லாமே வரும். when other people breathe in the same air. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து இந்த மாதிரி இருமல் தும்புறாரு வெளியில்,
ஒரு பர்சன் வந்து இரும்புறாரு தும்புறாரு, அதே பக்கத்தில் இருக்கிற பர்சன் அனதர் பர்சனும் வந்து அதே இடத்துல தான் அந்த ஏரை வந்து என்ன பண்ணுறாரு, சுவாசிக்கிறாரு. ஓகேவா? திஸ் ஜெர்ம்ஸ் மே என்டையர் தர் பாடி த்ரூ த மவுத் ஆர் நோஸ். ஸோ எங்கே வந்து அந்த ஜெர்ம்ஸ் வந்து அட்டாக் ஆகும் ஃபஸ்ட்டுன்னா நம்மளோட மவுத்லேயும் நோஸ்லேயும் தான். ஓகே, தே கேன் கர்ஸ் டிசீஸ் லைக் காமன் கோல்டு, சிக்கன் பாக்ஸ், மேசில்ஸ். ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரியான கோல்டு வந்து அட்டாக் ஆகிறதால நம்மளுக்கு என்ன நோய்கள்லாம் ஏற்படுதுன்னா கோல்டு. ஓகேம்மா? அண்ட் தென் சிக்கன் பாக்ஸ் அண்ட் தென் மேசல்ஸ். மேசல்ஸ்னால் என்னம்மா, தட்டம்மை அப்படி சொல்லுவாங்க இல்லையா? ஓகே, அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் தேர். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்தோமா ஏர்போன் டிசீசஸ். அண்ட் தென் செகண்ட் ஒன் டிசீஸ் தட் இஸ் ஸ்ப்ரெட் த்ரூ வாட்டர் ஆர் கால்டு வாட்டர் போன் டிசீஸ். ஓகே, நீர் மூலயமா வந்து பரவுறது. ஓகேவா? நீரினால் பரவும் நோய்கள். வாட்டர் போன் டிசீஸ் மீன்ஸ் நீரினால் பரவும் நோய்கள். டிசீஸ் தட் ஸ்ப்ரெட் த்ரூ வாட்டர் ஆர் கால்டு வாட்டர்போர்ன் டிசீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னலாம் வரும், நம்மளோட தண்ணி, நம்ம குடிக்கிற தண்ணி, யூஸ் பண்ணுற தண்ணி வந்து தூய்மையாக இல்லைன்னா நோய்கள் வந்து ஏற்படும். டைஃபாய்டு, டிசென்ட்ரி அண்ட் தென் காலரா. ஓகேம்மா? டைஃபாய்டு, டிசென்ட்ரி அண்ட் தென் காலரா. ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணுற தண்ணி வந்து நல்ல தண்ணியாக இருக்கணும், ஃபில்டர் பண்ணி குடிக்கணும், அண்ட் தென் ஹாட் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேம்மா? அண்ட் தென் தேர்ட் ஒன் இஸ் தேர் சம் டிசீஸ் ஸ்ப்ரெட் த்ரூ டச். சில டிசீஸ் வந்து டச் பண்ணுறதாலேயும் வந்து ஏற்படலாம். ஜெர்ம்ஸ் ஃப்ரம் டிசீஸ்டு பீப்புள் மே ஸ்டிக் டு திங்ஸ் தே டச் அண்டு டு கிளாத்ஸ் தே வியர். ஸோ ஒரு பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி டிசீஸ் நோயால் இருக்காங்கன்னா அவங்கள போய் டச் பண்ணுறதாலையும், அவங்க ஸ்டிக்கை யூஸ் பண்ணுறதாலையும், அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து டச் பண்ணுறதாலையும் இந்த மாதிரி வந்து டிசீஸ் வந்து என்ன ஆகுதுமா, நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். டச்சிங் தோஸ் திங்ஸ் தென் டச்சிங் யுவர் ஹைஸ். அது அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் தொட்டுட்டு நம்மளோட ஹைஸ் மேலே டச் பண்ணிவிட்டு நோஸு, மவுத்து ஆர் கட் ஆன் த பாடி மே அலோவ் ஜெர்ம்ஸ் டு என்டையர் த பாடி. ஓகேம்மா? அண்ட் தென் ஃபோர்த் ஒன் சம் டிசீசஸ் ஆர் ஸ்ப்ரெட் பை இன்செக்ட்ஸ். ஓகேவா? பூச்சிகளால் வந்து சில டிசீஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, பரவுது. லைக் மஸ்கிட்டோஸ் அண்ட் தென் ஹவுஸ் ஃப்ளைஸ். மஸ்கிட்டோஸ் கொசுகள் அண்ட் தென் ஈக்கள். ஃபார் எக்ஸாம்பிள் மலேரியா, டெங்கு அண்ட் சிக்கன் குனியா. ஸோ இது எல்லாமே நம்மளை வந்து என்ன ஆகுது, இந்த இன்செக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கடிக்காமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதால நம்மளுக்கு எந்த டிசீஸும் வந்து உருவாக்காது. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இல்லைனா நம்ம என்ன பார்த்தோமா, எப்படி வந்து டிசீஸ் தட் இஸ் ஸ்ப்ரெட், எப்படி வந்து டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்துருந்தோம் இல்லையாம்மா? ஓகேம்மா? அண்ட் தென் see you later next class. Thank you. Transmission of communicable diseases through food, water, and insects. It is a beautiful morning. A fish in the lake listens to the conversation amongst some microorganisms and Mr. Frog. They are discussing about the diseases that spread through air. She tells them that apart from air, other ways of transmission of communicable diseases are through food and water, through insects, and also through direct contact. The germs of diseases like cholera, typhoid, jaundice, dysentery, etc. are transmitted through contaminated food and water. When the infected people defecate, bathe, or wash clothes near rivers or lakes, the germs from their feces, body, or clothes get mixed with the water. When such contaminated water is used for drinking and cooking, these germs enter the human body, causing diseases. Germs also get into food when it is cooked in dirty utensils or with dirty hands. Thus, disease-causing germs can enter our body through contaminated food and water. One more way of spread of diseases is through insects. Houseflies carry the germs from garbage cans and deposit them on uncovered food and other items. Also, diseases like malaria, dengue, and chikungunya are spread by mosquito bites. Some mosquitoes act as a carrier for disease-causing germs. That means, when a mosquito bites a sick person, it sucks blood along with the germs of the disease. And when the same mosquito bites a healthy person, it transmits the germs
of the disease into the blood of that person. However, all mosquitoes do not spread these diseases. Dengue is caused by Aedes mosquito, whereas malaria is spread only by the female Anopheles mosquito. This discovery about malaria was made by the scientist Ronald Ross, who got the Nobel Prize for Medicine in 1902. The specific symptoms of malaria include fever with chills and rigors. Malaria can also be detected by performing a blood test, which confirms the presence of malaria germs in the blood of the patient. The medicine for malaria is made from the bark of the cinchona tree. Nowadays, it is available in the form of tablets. One more way of transmission of communicable diseases is through direct contact. Diseases like common cold, measles, chickenpox, ringworm, etc. spread through direct contact. They spread by sharing clothes, towels, combs, etc., which have been used by a person suffering from these diseases.